நமோ நமः சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமः. 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 சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. 2-3 சத்சங்கமாக குருவாயூர் க்ஷேத்திரத்திலேயே நடந்த, குருவாயூரப்பனே நடத்திய சில அற்புதமான லீலைகளை ஸ்ரவணம் பண்ணிட்டு வரும். அதுல இன்றைய தினம் ரொம்பவும் அனுபவமாக ஆச்சரியமான ஒரு சரித்திரத்தை ஸ்ரவணம் பண்ணுவோம். குருவாயூர்ல அன்றும் இன்றும் பக்தர்கள் தாங்கள் வாங்கிட்டு வர சாமான்களை, பொருட்களை எதுவானாலும் சரி, அந்த பொருட்களை குருவாயூரப்பனுக்கு நாம் நேரடியாக சமர்ப்பிக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு இடம் இருக்கு. நேரடியா கர்ப்ப கிரகத்துக்கு எதுவும் போகாது. ஆனால் குருவாயூரப்பனே நாம் சமர்ப்பிக்கிற பொருளை வந்து பார்ப்பான், வந்து வாங்கிப்பான். அப்படி ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னா, சொர்ண கொடிமரம் இருக்கு இல்லையா? இப்ப இங்கேருந்து நாம கிழக்கு கோபுரம் வழியா உள்ள நுழையும் பொழுது எழுத்தாப்புல சொர்ண கொடிமரம் இருக்கு இல்லையா? அந்த கொடிமரத்தோடைய நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் பக்கம், இடது கை பக்கம் ஒரு இடம் இருக்கு தனியா. அந்த இடத்துல நிறைய பேரு நிறைய பொருட்களை வாங்கி அங்க சமர்ப்பிப்பா. வாழைத்தாறு வாங்கி சமர்ப்பிப்பா, பித்தளை விளக்கு சமர்ப்பிப்பா, நல்ல வெண்ணெய் வாங்கி காய்ச்சின நெய்யை நம்ம ஆத்துலேருந்தே எடுத்துன்னு வந்து அங்க சமர்ப்பிக்கலாம். நம்ம ஆத்துலேருந்து பண்ண ஸ்வீட்ஸ் எடுத்துன்னு வந்து அங்க சமர்ப்பிக்கலாம். நிறைய பட்டு கோமணங்கள், பட்டு வஸ்திரங்கள், அரிசி மூட்டை, தானிய மூட்டை, காய்கறி வகைகள், பூசணிக்காய் எல்லாம் அங்க நாமே நம்ம கையினால வாங்கிட்டு போய் சமர்ப்பிக்கலாம். எப்படி சமர்ப்பிக்கணும்னா, இப்போ ஸ்வீட் வாங்கிட்டு போறோம், ஆத்துலயே ஒரு பால்கோவா பண்ணி எடுத்துன்னு போறோம்னு வைங்க, ஒரு பாக்ஸ்ல எடுத்துன்னு போய் அந்த இடத்துல இப்படி கையில வச்சுட்டு, கிருஷ்ணா, குருவாயூரப்பா, பால்கோவா கொண்டு வந்திருக்கேன்டா, இதனை சாப்பிடு அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டோமானால், சத்தியத்து மேல சத்தியம், அன்று இரவு குருவாயூரப்பன் வந்து நாம் சமர்ப்பிச்ச வஸ்துவை எடுத்து சாப்பிடுவான், எடுத்து உபயோகப்படுத்துவான். இது சத்தியமா நடக்கிறது இன்னைக்கு கூட. அதனாலதான் அப்படி ஒரு சிஸ்டத்தை மாத்தாம வச்சிருக்கா இன்னைக்கும். ஆனால் பெரும்பாலும் நாம் கண்ணுக்கு தெரிகிற பொருட்கள்ல சில பொருட்கள் நேரடியா அன்னதான ஹாலுக்கு போயிடும். இப்ப அரிசி மாதிரி, நெல் மாதிரியான, காய்கறி மாதிரியான விஷயங்கள்லாம் நேரடியா அன்னதான கூடத்துக்கு எடுத்துருவா. நெய் இருந்தா ஏதாவது உபயோகப்படுத்திக்கிறதுக்கு எடுத்துருவா. ஆனால் பகவான் நம்ம பொருளை ஏத்துண்டுடுவான். அதுக்கு ஒரு சான்ஸ் குருவாயூர்ல உண்டு. அதுக்காக சொல்லிட்டேன். இது மாதிரி சில பொருட்களை என்ன பண்ணுவான், அவன் எதுக்கும் உபயோகப்படுத்த முடியாது. இப்போ ஒரு பித்தளை விளக்குன்னு வைங்க, 100 விளக்கு வந்திருக்குன்னா அவன் 100 விளக்கு அங்க பயன்படுத்த முடியாது. அப்புறம் காய்கறிகள் தேவைக்கு மீறி வருதானால் அப்ப அதையும் 2-3 நாள் வேணா வச்சுக்கலாம், அதுக்கு மேல பயன்படுத்த முடியாது. அப்ப இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, இது குருவாயூரப்பனுடைய பிரசாதம் ஆயிடுத்தே. ஏன்னா ஒரு நாள் நைட்டு கடந்தாச்சுன்னா அங்க வைக்கிற பொருள்லாம் குருவாயூரப்பனுடைய பிரசாதம் ஆச்சா. அப்படி இருக்கும்போது இந்த பொருட்கள்லாம் எங்கேயாவது கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடியோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடம், அந்த இடத்துல வச்சு ஏலத்துக்கு விடுவா அந்த நிர்வாகிகள். பகவானுடைய வஸ்திரங்கள் என்னென்னலாம் நாம சமர்ப்பிச்சிருக்கோமோ அதை ஒரு நாள் ராத்திரி விட்டுட்டு அடுத்த நாளோ இல்ல எல்லாம் சேர்ந்த பிறகோ ஏலத்துக்கு விடுவா. இது சம்பிரதாயம் உண்டு. அப்படி ஒரு நாளைக்கு கிழக்கு கோபுரம் முன்னாடியா ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கு, ஏலம் விட்டு இருக்கா தேவசம்போட அதிகாரிகள். விளக்கு இருக்கு, அரிசி மூட்டை இருக்கு, வாழைத்தாறு, பெரிய வாழைத்தார் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் இதோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஏலம் விட்டு இருக்கா. அதுல ஒரு 2 ஏக்கருக்கு சொந்தமான ஒரு சாதாரணமான விவசாயி அங்க நின்றுட்டு இருக்கான். அவன் கண்ணுல ஒரு ஆச்சரியமான தென்னங்கன்று படுறது, கண்ணுக்கு படுறது. அதையும் ஏலத்துக்காக வச்சிருக்கா. அந்த தென்னங்கன்று ரொம்ப ரேரான தென்னங்கன்று, அது ரொம்ப அபூர்வம் அது கிடைக்கிறது. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இளநீ, அவ்வளவு பெருசா இருக்கும் இளநீ, ரொம்ப ரேர் அது. அது விவசாயிக்கு தான் தெரியும். இவன் அந்த கூட்டத்தை நின்று அந்த கரெக்டா அந்த இளநிய ஏலம் விடும் பொழுது யாரும் மதிக்கல அந்த தென்னங்கன்றை. அந்த தென்னங்கன்றை ஏலம் விடும் பொழுது யாரும் அதை வாங்கல. இந்த விவசாயி அதோடைய மதிப்பு தெரியும், உடனே அதை வாங்கிட்டு வந்துட்டான். அந்த பக்தனுக்கு குருவாயூர் க்ஷேத்திரம் தான் கதி, குருவாயூரப்பன் தான் எல்லாம். இந்த தென்னங்கன்றை வாங்கிட்டு அவனுடைய 2 ஏக்கர் நிலத்திலேயே அவனுக்கு சின்னதா ஒரு சின்ன குடிசை கட்டின்னு இருக்கான். அதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை சுத்தி அவனுடைய 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம். அதுல ஏதோ விவசாயம் பண்ணுவான், அதை விற்பான். அதுல வரக்கூடிய வருமானத்தை பாதி குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு கொடுத்துருவான், பாக்கி பாதி தன்னுடைய ஜீவிதத்துக்கும் அடுத்த விவசாயத்துக்கும் வச்சுடுவான். அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை. அவனுக்கு எப்பவும்
ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, குருவாயூரப்பா, குருவாயூரப்பா, குருவாயூரப்பா அப்படின்னு ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு 2 நிமிஷம் அந்த கிருஷ்ண லீலைகளை நினைச்சிருந்து கண்ணீர் விட்டுண்டு ராதே கிருஷ்ணான்னு படுத்துடுவான். அவ்வளவுதான் அவனுக்கு. 15 நாளைக்கு ஒரு முறை ஏகாதசி வரும் இல்லையா? ஒவ்வொரு ஏகாதசிக்கும் குருவாயூரப்பனை போய் பார்த்துட்டு வருவான். இதெல்லாம் அவனுடைய கிருஷ்ண உபாசனா முறைகள். அப்படியே இருக்க இவன் இந்த தென்னங்கன்றை வாங்கிட்டு வரான் பாருங்கோ. வாங்கிட்டு வரும் பொழுது அவன் நினைக்கிறான், இதை நாம விவசாயம் பண்ணி இதுல இந்த மரத்துல முதல் கொலை எதுவோ அது குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிச்சிடுவோம் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிறான். வாங்கிட்டு போகும்போதே இப்பதான் தென்னங்கன்றை வாங்கிட்டு போறான். இவன் போய் நல்ல சமயம் பார்த்து நல்ல பக்குவப்பட்ட இடத்துல பகவன் நாமன் சொல்லிண்டே குழி நோண்டி பகவன் நாமன் சொல்லிண்டே இந்த தென்னங்கன்ற நெட்டு நித்தியம் பகவன் நாமன் சொல்லிண்டே அவனுக்கு தெரிஞ்ச ஒரே நாமம் கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா. போருமே, உபனிஷத்தோடைய அர்த்தம் இதுக்குள்ள இருக்கே, போருமே. அப்போ அந்த நாம சொல்லிண்டே தீர்த்தம் விட்டுண்டு அப்படியே மெல்ல மெல்ல ஒரு குழந்தைய வளர்க்கறது போல வளர்த்துட்டு வந்தான் இந்த பக்தன். 5 வருஷம் ஆச்சு. பெரிய மரம் ஆயிடுத்து. தென்னை மரம், தென்னங்கன்று தென்னை மரம் ஆயிடுத்து. இப்போ 5 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரே சமயத்துல 2 பெரிய தென்னங்கொலை வெளி தள்ளுறது. நல்லா ஒன்னொன்னுத்தையும் 10 இளநீ இருக்கும். இவ்வளவு பெருசு இருக்கும் இளநீ. உள்ள 3/4 லிட்டர் 1 லிட்டர் இளநீ இருக்கும். அந்த மாதிரி பெருசு பெருசா ஒரே சமயத்துல 2 கொலை. பார்த்தாலே ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போவா. பல 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 பலன்னு இருக்கு. பெருசா இருக்கு. சாதாரணமா அவ்வளவு கிடைக்காது, அவ்வளவு பெருசு இருக்காது. மேலும் விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை இது எவ்வளவு அபூர்வமான இளநின்னு தெரியும். இப்படியே இருக்கு. இத ஒரு நாளைக்கு பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட, ஆஹா அடுத்த ஏகாதசி குருவாயூர் ஏகாதசி. அந்த குருவாயூர் ஏகாதசியில கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம் வரும் அந்த ஏகாதசி. அந்த ஏகாதசியில குருவாயூர் ஏகாதசியில இத 2ஐயும் குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிச்சிடுவோம் அப்படின்னு நினைச்சு டெய்லி அதை பார்த்துட்டே இருப்பான். இப்போ இவனுடைய 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் தான் இவனுக்கு சொந்தம். அதை சுத்தி ஒரு 20-25 ஏக்கர் இருக்கு. அது அத்தனைக்கும் சொந்தக்காரன் அந்த ஊர்ல ஒரு பண்ணையார் ஒருத்தன் இருக்கான். அவனுடைய விவசாய நிலத்தெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இவனுடைய நிலத்தோடைய வரப்பு மேல நடந்து வந்துட்டே இருக்கான். ரொம்ப தாகம் எடுக்கிறது அவனுக்கு. நிமிந்து பாக்குறான். இந்த இளநீ தென்னை மரமும் இந்த இளநியும் கண்ணில் படுறது. இந்த பக்கத்துல தானே அவனுடைய குடிசை இருக்கு, அந்த ஏழை விவசாயியோடைய குடிசை. விவசாயியோடைய குடிசைக்குள்ள இந்த பண்ணையார் நுழைஞ்சி கூப்பிடுறான். அந்த பையன் ஓடி வரான். கிடுகிடுனா வரணும் வரணும், பண்ணையார் வரணும், இருங்கோ இருங்கோ, என்ன விஷயம் சொல்லுங்கோ, என்னோட குடிசைக்கு வந்தேலே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தாகமா இருக்குப்பா, ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு இளநீ பறிச்சு கூட அப்படின்னு கேட்கறான் அந்த பண்ணையார். அவன் சொல்றான், அந்த இளநீ வேண்டாம், உள்ள நல்ல இளநீ இருக்கு, எடுத்துன்னு வரேன் அப்படின்னு. பாரு, இந்த இளநீ தான் வேணும். ஏன் இது கொடுத்தா என்ன? அப்படி இல்ல, இது 2ம் குருவாயூரப்பனுக்கு குருவாயூர் ஏகாதசியில போய் சமர்ப்பிக்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் இவன். உடனே இவனுக்கு கோபம் வந்துருத்து பண்ணையாருக்கு. ஏற்கனவே தாகம். 2வது இவனுக்கு 1.5 ஏக்கர் நிலம் தான் இருக்கு. அதை சுத்தி 25 ஏக்கர் நிலம் இவனுக்கு சொந்தம். அந்த ஊர்லயே இவன் பெரிய தலைக்கட்டு. அப்படி இருக்கும்போது இந்த பண்ணையாருக்கு என்னது, குருவாயூரப்பனுக்கு நீ சமர்ப்பிக்கிறியா இந்த இளநியவா? இந்த இளநிக்கு கஷ்டப்படுறானா என்ன குருவாயூரப்பன்? உன்னுடைய தகுதிக்கு நான் இங்க வந்ததே பெரிய விஷயம்டா. பேசுறான் அவன் பண்ணையார். உன் தகுதிக்கு உன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்க பாரு, அதுவே நீ பண்ண பாக்கியண்டா அப்படின்னு கண்ணா முன்னான்னு திட்டுறான். தன்னைதானே திட்டுறான், திட்டிட்டு போறான்னு கையை கட்டின்னு வாங்கிட்டான் அவன். அதான் சாது லட்சணம், வாங்கிட்டுட்டான். இப்படி இருக்க பேச்சு மாறி போய் என்ன ஆறுது, உன்னுடைய இளநிக்காகத்தான் குருவாயூரப்பன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? நான் எவ்வளவு சமர்ப்பிச்சிருக்கேன் தெரியுமா? வெள்ளி தங்கம் எல்லாம் கொண்டு குருவாயூரப்பனுக்கு கொடுத்துருக்கேன். பட்டு வஸ்திரம் சமர்ப்பிச்சிருக்கேன். எவ்வளவு நாள் சந்தன காப்புக்கு பணம் கட்டியிருக்கேன் தெரியுமா உனக்கு? இப்ப நீ கொடுத்ததான் வாங்கிக்க போறான் அவன். அது சரி, நீ குருவாயூரப்பனுக்கு கொடுக்கிற இந்த இளநீ என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? உனக்கு மாத்திரம் நீ கொடுக்கிற இளநியில மாத்திரம் 3 கண்ணுக்கு பதிலா 4 கண்ணா இருக்க போறது, இல்ல ஏதாவது கொம்பு முளைச்சிருக்க போறதா? என்னடா ஸ்பெஷல் இது அப்படின்னு பேச, இத கேட்ட அந்த விவசாயி பட்டுன்னு அவனுக்கு ஏதோ ஒரு பாவம் வந்துடுத்து. அவன் சொல்றான், என்னுடைய வாழ்நாள்ல கிருஷ்ணன் குருவாயூரப்பனை தவிர இதர தேவதைகளை நான் ஆசிரியிக்காம இருந்தது சத்தியமானால்
கிருஷ்ண பக்திய தவிர அந்த குருவாயூரப்பன்ட்ட வேற எதையும் நான் கேட்காம வாழ்ந்தது சத்தியமானால், பூந்தானமும் பட்டத்திரியும் குரூரம்மையும் ஆசிரியிச்ச அந்த கிருஷ்ணன் தான் இப்பவும் குருவாயூர் கஷேத்திரத்துல அர்ச்சாமூர்த்தியாக இருக்காங்கிறது சத்தியமானால், இந்த இளநியில 3 கண்ணுக்கு பதிலா 4 கண்ணும் 2 கொம்பும் முளைக்கும் அப்படின்னு இவன் ஏதோ ஒரு பாவ ஆவேசத்துல சொல்லிடுறான். பட்டுன்னு அந்த பண்ணையார் ஏஞ்சார். என்ன சொல்றேன்னு பாத்துருவோமா? நாளைக்கு பாத்துருவோம் சுவாமி, பாத்துடுவோம். நாளைக்கு சவாலா? சவால். நேரா அத்தனை பேர் முன்னாடி நீ வெட்டி காமிக்கணும். அங்க 3 கண்ணுக்கு பதிலா 4 கண்ணு இல்லையானால், 2 கொம்பு இல்லையானால், இவ்வளவு நீ சொன்னது பொய்ன்னு ஆயிடும். யோசிச்சு சொல்லு பயல அப்படின்னு மிரட்டுறார் பண்ணையார். ஒரு யோசனையும் இல்லை. சவாலா? சவால். சபாஷ்ன்ட்டான். மறுநாள் காத்தால போறான். மறுநாள் காத்தால குருவாயூர் ஏகாதசி முன்னாடியே பண்ணையார் போயிட்டார். பல இடங்கள்ல இருந்து கிருஷ்ண பக்தால் அப்படியே வந்து குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு போறா. அப்படி இருக்க இவன் ஏதோ ஒரு பாவ ஆவேசத்துல பேசிட்டானே ஒழிய அதுக்கப்புறம் இவன் சவால் விட்டதெல்லாம் ஒன்னும் ஞாபகம் இல்ல, மறந்துட்டான். அப்புறம் மெல்ல இவன் இளநியை எடுத்துட்டு குருவாயூரப்பனுக்கு பக்தியோட சமர்ப்பிக்க போகும்போதுதான் அந்த பண்ணையார் பிரதட்சணம் பண்ணிட்டு கதை பாக்குறான். பார்த்தா இப்பதான் அவன் பேசினதெல்லாம் ஞாபகம் வருது இவனுக்கு. அப்போ இவன் என்ன பண்ண, அந்த பண்ணையார் வந்தார். என்னப்பா சவாலுக்கு ரெடியா? எல்லாரும் இங்க வாங்கோ, எல்லாரும் இங்க வாங்கோ. இவனுக்கு எல்லாம் தெரியும், பெரிய தலைவர், பெரிய பண்ணையாரோ இல்லையோ. அந்த ஆலய நிர்வாகிகள், அந்த ஊருக்கு வரவா எல்லாரையும் இவருக்கு தெரியும். எல்லாரும் இங்க வாங்கோ, எல்லாரும் இவர் பாராமா குருவாயூரப்பனுடைய பக்தன் இவனாக்கும். இவன் இளநிக்கு தான் குருவாயூரப்பன் இங்க காத்துட்டு இருக்கானாக்கும். இங்க வாங்கோ, எல்லாரும் வாங்கோ, ஒரு அதிசயத்தை காட்டுறேன் அப்படின்னு கூப்பிடுறான் அந்த பண்ணையார். வெட்டுப்பா, இங்க பாருங்கோ, இவன் வெட்டுவான். இவன் வெட்டுற இளநியில 4 கண்ணு இருக்கும், 2 கொம்பு முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் பாக்குறா. இவன் கூனி குறுகி போயிட்டான். ஏதோ சொல்லிட்டானே ஒழிய, ஏதோ ஒரு பாவ நிலையில அப்படி சொல்லிட்டானே ஒழிய அது எப்படி இருக்கும்? 3 கண்ணு இருக்கும் சரி, 2 கொம்பு எப்படி இருக்கும்? 4 கண்ணு எப்படி வரும்? இவன் பகவான் நாம சொல்லிட்டு நடக்கிறது நடக்கட்டும் போன்னு ஒரு இளநியை எடுத்து சீவுறான், மட்டைய உரிக்கிறான். 3 கண்ணுக்கு பதிலா 4 கண்ணு இருக்கு, 2 கொம்பு முளைச்சிருக்கு. அப்புறம் பார்த்தா ரேண்டமா வேற ஒரு இளநியை அடியிலேருந்து எடுத்து மட்டைய சீவுறான், தேங்காவை பாக்குறான். தேங்காயில 4 கண்ணு இருக்கு, 2 கொம்பு இருக்கு. இப்படியே 4 தேங்காய் உடைச்சிட்டான். அச்சானா வெறும் பார்த்து ஆச்சரியப்படுறா. இப்ப என்ன ஆச்சுன்னா, இவன் கிருஷ்ண பக்தியை தவிர வேற ஒன்னும் குருவாயூரப்பன்ட்ட கேட்டது இல்லைங்கிறது சத்தியமாச்சு. குருவாயூரப்பனை தவிர வேற ஆசிரியம் இல்லாம இவ வாழ்ந்தான்ங்கிறது சத்தியமாச்சு. எல்லாத்தையும் விடுங்கோ, குரூரம்மை, பூந்தானம், வில்வமங்கல சுவாமியார், காசி தம்புரான் போன்ற பல மகாத்மாக்கள் எந்த ஒரு கிருஷ்ணனை ஆசிரியிச்சாலோ அந்த கிருஷ்ணன் தான் இப்ப குருவாயூர்லயும் இப்பவும் இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது சத்தியமாச்சு. இவ்வளவும் சத்தியமாயிடுச்சு. என்ன சுவாமி இது? என்னது இது? ஏதோ கிருஷ்ண கதை கேட்கலான்னு நாங்க வந்து உக்காந்தா ஏதோ அம்புலி மாமா கதை சொல்லிட்டு இருக்கேலே சுவாமி. முன்னாடி எல்லாம் நல்லா கதை சொல்லுவேல், இப்ப என்ன ஏதோ தேங்காய்க்கு 4 கண்ணுங்கிறேல், 2 கொம்பு முளைச்சிருக்குங்க, இதெல்லாம் என்ன சுவாமி? நம்புற மாதிரி இல்லையே. நம்பலையா? யாரும் நம்பலையா? யாரும் நம்பல? சரி, யாரெல்லாம் நம்பலையோ அவ அத்தனை பேரும் இப்ப குருவாயூர் கிளம்புங்க. குருவாயூர்ல கிளம்புனா மேல்பத்தூர் ஆடிட்டோரியத்துக்கு பின் சைடு இந்த தேங்காவை குருவாயூர் தேவஸ்வம் போர்டுக்காரா பாதுகாத்து வச்சிருக்கா. நீங்கள் போய் பார்க்கலாம், ஃப்ரீதான், போய் பார்க்கலாம். நீங்க பார்க்க போற தேங்காய்க்கு 4 கண்ணு இருக்கும், 2 கொம்பு இருக்கும். அப்பதான் இந்த கதை சத்தியம்னு உங்களுக்கு புரியும். இப்ப புறப்பட்டு போங்க, பார்க்கலாம். ஏன்னா இல்லாதத, நடக்காதத கற்பனையா நான் ஏன் சத்சங்கத்துல சொல்ல போறேன்? ஏன்னா பிரவச்சனம் பண்றதுங்கிறது எனக்கு உபாசனை. நான் ஏன் இப்படி சொல்ல போறேன்? அதனால நான் நடந்த கதை சத்தியம். அப்போ இப்படி ஒரு ஆச்சரியமான சரித்திரம். இனியும் தொடர்ந்து 2-3 சத்சங்கம் நம்ம இந்த குருவாயூரப்பனுடைய அற்புதமான அதிசயமான மிராக்கிள்ஸான சம்பவங்களை சிரவணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிருந்தாவன மகாத்மியம் இந்த கிருஷ்ணானந்த சேனல்ல வரும். அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ண சரித்திரத்தை 2-3 மாசம் விஸ்தாரமா பார்க்க போறோம். அது வரும். பின்னாடி பாகவதம், நாராயணியங்கள்லாம் விஸ்தாரமா பார்க்க போறோம். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.